இருக்கு. அது பிறகு நாங்க வீடுகளுக்கு விசிட் பண்ணும் பொழுது சொல்றாங்க, என்ன ஃபாதர் என்ன ஃபாதர், எத்தனை பிரசங்கங்களை கேட்டாலும் நம்மளுக்கு ஒரு விதமான நிம்மதி இல்லையே. நாங்க அங்க கேட்கிறோம், நல்லா தான் இருக்கு, ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார், இவரை ஆசீர்வதித்தார், அவர் பெருசா எழுப்புனாங்க, நல்லா இருந்தாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க தான். ஆனா வீட்டுக்கு வந்த உடனே திரும்ப அந்த தலைவலி வருது, திரும்ப இந்த குழப்பம் வருது. இப்ப நான் சாமி அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கிறேன். எத்தனை பேர்கள் சொல்லியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு நாள் ராத்திரி இரவு நேரம் வந்து கதவு தட்டுறாங்க. ஒரு அம்மையார் வந்து சொல்றாங்க, எனக்கு வயலண்ட் வேணுமுத்து அப்படிங்கிறவங்களை காணும், எங்களுக்கு தெரியாது, நான் ரோட்ல வச்சு கேள்விப்பட்டேன், அதனால நான் வந்தேன். அவங்க இருந்தாங்க வீட்டுல. இரவு நேரத்துல அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க. அந்த சகோதரி கோல் ரோட்ல ஓடிக்கொண்டிருக்கிறதான இரவு பஸ்ல பாய்ந்து தற்கொலை செய்கிறதுக்காக வந்தவள். ஏன்னா தாங்க முடியல, அவ்வளவு போராட்டம், அவ்வளவு கண்ணீர், இனிமே எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம் என்று வந்தவள். அவளை டைரக்ட் பண்ணாங்க, யாரோ டைரக்ட் பண்ணாங்க, இந்த வீட்டுல இந்த இடத்துல வயலட் வேணுமுத்து அப்படின்னு இருக்கிறாங்க, நீ பெண்ணாக இருக்கிறபடினால நீ அவளை போயிட்டு சந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்க வந்து பேசினாங்க. அன்றையிலிருந்து தொடர்ந்து அந்த சகோதரிகளோடு பேச தொடங்கினாங்க என்னுடைய மனைவி. இன்றைக்கு அவர்கள் மிகவும் சந்தோஷமாக, நேற்று முந்தினால் கூட அவங்க நிறைய நேரம் பேசி கொண்டிருந்தாங்க. இன்றைக்கு அழகான சந்தோஷமான குடும்பமாக அவங்க ஜீவித்து கொண்டிருக்காங்க. மவுண்ட் லெவினியாவில் இருக்கிறாங்க. அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் நல்ல டாப் லெவல்லாம் வந்துட்டாங்க. பேரன் எல்லாம் பெரிய லாயரா வந்துட்டாங்க. அந்த பிள்ளைகளை வைத்து இவங்க சகோதரி சரியான சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க பிரசன்ட் பண்ண சாரியை தான் இன்னைக்கு உடுத்திட்டு வந்திருக்காங்க பாருங்க. இது ஏன் சொல்றேன்னு கேட்டால், கர்த்தர் மக்களை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, எனக்கு வேணாம் இந்த ஜீவியம் அப்படின்னு சாக போற ஒரு மனுஷிய தேவன் தூக்கி எடுத்து இன்றைக்கு ஒரு பெரிய சாட்சியாக நிப்பாட்டி இருக்கிறார் என்று சொன்னால், அதைத்தான் தேவன் உங்களுக்கும் சொல்றார். அதைத்தான் உங்களுக்கும் சொல்றார். ஏன் நீ இப்படியே சொல்லி கொண்டு இருக்கிற, எனக்கு ஒண்ணுமே இல்லை, இவ்வளவு ஜெபிச்சாலும் கேட்கறதில்லை, இவ்வளவு ஜெபிச்சாலும் ஒரு விதமான பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அவருக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு, இவருக்கு ஆசீர்வாதம் இருந்துச்சு, இப்படியெல்லாம் வேதத்துல பார்க்கிறோம்னு சொல்றீங்களே, அவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்க பெருசா ஆசீர்வாதம் அப்படின்னு தாவீது அப்படின்னு எல்லாம் நாங்க பேசும் பொழுது, என்ன அவன் கோலியாத்த கொன்னா, அவன் இஸ்ரவேலின் ராஜா, அவன் அப்படி யுத்த போர்வையா அப்படியெல்லாம் சொன்னது தானே, அப்படித்தானே சொல்றோம். வாசிச்சு பாருங்க, சங்கீதம் 31வது அதிகாரத்தில் இந்த தாவீது என்ன சொல்றான் அப்படிங்கிறத வாசிச்சு பாருங்க. நாங்க சீக்கிரமாக நாங்க கடந்து போவோம். 31வது சங்கீதத்திலே 9வது வசனத்தில இருந்து அவன் சொல்லுகிறான் பாருங்க, நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் என் சகாயராயிரும். கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தனை நோக்கி கெஞ்சினேன். என்னுடைய புலம்பலை 31:9 இருந்து வாசிக்கிறேன். எனக்கு இரண்டும் நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போயிட்டு, என் பிராணன் சஞ்சலத்தினாலும் என் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு, என் அக்கிரமத்தினாலே என் பலன் குறைந்து என் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, என் சத்துருக்களாகிய யாவர் நிமித்தமும் நான் என் அயலாருக்கு நிந்தையும் எனக்கு அறிமுகமானவர்களுக்கு அரிக்களிப்புமானேன். வீதியிலே என்னை கண்டவர்கள் எனக்கு விலகி ஓடி போனார்கள். 12 செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலானேன். இந்த தாவீதை பத்தி எவ்வளவு பெருசா பேசுறோம் இல்லையா? அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? செத்தவன் போல என்ன எல்லாரும் மறந்துட்டாங்கப்பா. அருக்களிப்பு, தவிப்பு, சஞ்சலம், புராணன், இந்த வருஷங்கள் தவிப்பினாலே கழிந்து போயிட்டு என்று சொல்லி அழுதவன் தான் இந்த தாவீது. அல்லேலூயா. நானும் நீங்களும் மட்டும் இல்ல துக்கப்படுறோம். யாரை தேவன் பார்த்தாரோ, யாரை தேவன் கை எடுத்தாரோ, நீட்டினாரோ, ஆசீர்வதிப்பேன் என்பதாக சொன்னாரோ, அவங்க எல்லாம் அந்த துக்கத்தின் பாதையை கடந்து வந்தவர்கள். ஆமென். அந்த துக்கத்தை காணாமல், பிசாசை சந்திக்காமல், போராட்டங்களை சந்திக்காமல், விபத்துக்களை சந்திக்காமல், வியாதிகளை சந்திக்காமல் வந்த ஒருத்தன்மை இல்லை. நீங்க மறந்து போகாதீங்க அருமையானவர்களே.
என்னை தேவன் சந்தித்தார், என்னோடு தேவன் பேசுகிறார், எனக்கு தேவன் சமீபமாக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்வார், திரும்பி பாரு, நான் இருக்கிறேன், என்னை பார்த்துக்க, நல்லா நான் இருக்கிறேன், உன்னை ரட்சிக்கிறதுக்காக நான் பரலோகத்தை விட்டு பாடுகள் அனுபவித்து இந்த உலகத்துக்குள்ள வந்துட்டேன், நான் உயிரோடு இருக்கிறேன், உலகத்தின் கடைசி பரியந்தம் வரையும், மத்திய 28:20 சொல்றேன், கடைசி பரியந்தம் வரையும் நான் ஜீவனோடு இருக்கிறேன், உன்னை கைவிட மாட்டேன், என்னை நல்லா பார்த்துக்க. இப்ப என்ன செய்றேன், உன்னை அப்படியே ரிவர்ஸ் டர்ன் ஒன்று பண்றேன், திரும்பி பாரு. திரும்பி பார்த்தா யாரு நிற்பான்? சாத்தான் நிற்பான், பிசாசு நிற்பான். போராட்டங்கள், விபத்துக்கள், வியாதிகள், சஞ்சலங்கள், கண்ணீர்கள், இது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு அவன் நிற்பான். நான் உன்னை கீழே போடுறேன்னா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லுவான். இங்கால திரும்பி பார்க்கிறோம், இயேசு சொல்வாரு, நான் இருக்கிறேன், நீ பயப்படாத. ஆமென். இந்த போராட்டம் தான் அருமையானவர்களே எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் என்று சொல்லுங்க. அம்மா சொன்னாங்க, 52 வருஷமாக நாங்க சும்மா ஜாலியா இருந்துட்டு வரல, ஜாலியா இருந்துட்டு வரல. கிறிஸ்துவை அறியாததுக்கு முன்பதாக உலக பிரகாரமாக நல்லா இருந்தோம். உலக பிரகாரமாக நிறைய காசு இருந்துச்சு, நிறைய பெரிய உத்தியோகத்தை செய்தோம், பெருசா நாங்க இந்த உலகத்துல இருந்தோம். ஆனாலும் எப்பொழுது இயேசுவை சந்தித்தோமோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரையும் இந்த போராட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யும். விடமாட்டான். இப்ப பிரசன்னம் பண்ணிட்டு வீட்டுக்கு போகணுமா, நல்லா தான் இருப்போம், இந்த கேஸ்ட்ரிக் வந்துடும், சாப்பிடுற சாப்பாடு கூட ஒழுங்காக சாப்பிடுறதுக்கு முடியல, அப்படி துடிக்கி வரணும். இல்லாட்டி என்னமாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் ஒன்று வரும், இல்லாட்டி வேற யாராவது வருவாங்க, அவங்களுடைய ப்ராப்ளம்ஸுக்காக அவங்களோட அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருப்போம். இந்த போராட்டம் வாழ்க்கை முழுவதும் ஓடுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ மாத்திரம் இல்ல, தாவீதும் இப்படித்தான்ப்பா, என்னுடைய பிராணன் சஞ்சலத்தினாலும் வருஷங்கள் தவிப்பினாலும் கழிந்து போயிட்டு ஆண்டவரே அப்படின்னு அழுதவன் தான் இந்த தாவீது. ஆமென். ஆசாப் என்கிறதான ஒரு சகோதரன் அநேகமாக 73வது சங்கீதத்திலிருந்து தொடர்ந்து அவன் 81 வரையும் அவன் எழுதி கொண்டு போகிறான். அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? 77ல பாருங்க, அவருடைய ஜீவியத்தில் அவர் என்ன சொன்னாரு? 77வது அதிகார சங்கீதத்துல 2ல இருந்து 4 வரையும் பாருங்க.